புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் நடிக்கும் லால் சலாம் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. 15 இயர்ஸோட ஜேர்னி பத்தி நீங்க சூஸ் பண்ண இடமே எனக்கு ரொம்ப இமோஷனலான இடம். இன்னும் கொஞ்சம் விட்டா கண்ணீர் வந்துடும் எனக்கு. கிரிக்கெட்டுங்கிறது என் வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் ஆஃப் மீன்னு சொல்லுவோம் தெரியுமா. அம்மா என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நேர்ல பாக்குறாங்க. நல்ல நேரம் இருக்கு. அம்மா அங்க கீழே உட்காந்துருந்தாங்க. அதான் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா படமும் நான் கிடையாது, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வேற யாரோ. அப்புறமா என்கிட்ட வந்தாரு ராட்சசன் 17 ஹீரோ தாண்டி அதுக்கப்புறமா வந்தாரு. இந்த படத்தும் சார் ஆமீர் கான் சார் எப்படி உங்களுக்கு அவருக்கும் அறிமுகம்? ப்ரொஃபஷனலா உங்களோட ஒர்க் பண்ண நபர்களோடய சில கான்ஃபிளிக்ட். என்னோட ஃப்ரெண்ட் சூரி, அவர் வந்து சமீபத்தில் என்னோட முன்னாள் மனைவின்னு சொல்லுவாங்க, இல்ல எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க, இல்ல பேர் சொல்லுவாங்க. ஆனா என் பையனோட அம்மான்னு நீங்க அவ்வளவு முன்னிறுத்துறீங்க. எனக்கு அது சொல்ல பிடிக்கல. கொஞ்சம் அப்செட்லாம் ஆகும், என்னடா வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறது. பட் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இது நடக்கணும்னு இருந்திருக்கு. தலைவர் கூட ரஹ்மான் சார் மியூசிக்ல லைட்டா ப்ரொடக்ஷன்ல ஒரு இவ்வளவு பெரிய படம் பண்ணணும்னு எழுதிருக்கு நமக்கு. அதனால அது மிஸ் ஆயிருக்கு. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சூப்பர், நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். வெரி ஹாப்பி டு மீட் யூ அகைன். ஸோ இப்படியான ஒரு ஆம்பியன்ஸ்ல வந்து ஏன் இங்க நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்றது இப்போ போக போக தெரிய வரும். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை இப்படியான ஒரு ஆம்பியன்ஸ்ல மீட் பண்ணதுல. ஸோ இந்த இடம் சேப்பாக் கிரவுண்டு, இங்கே தான் உங்க லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. கிரிக்கெட் கெரியர்ல இருந்து சினிமா கெரியர் அப்படின்றது தான் இந்த இடம் தானே சார்? ஆமா, அது அப்போ வந்து ஸ்டாண்ட்ஸ் வேறையா இருக்கும், இப்போ ஸ்டாண்ட்ஸ் மாதிரி இருக்கு. பட் இந்த இடத்துல உட்காரும் போதுதான் நான் முன்னாடி பார்க்கும்போது ராபின் உத்தப்பா 6 அடிச்சாரு. நான் பயங்கரம் அப்செட் ஆகி அப்படியே வந்து உட்கார்ந்தேன். நடந்து நான் லைஃப்ல ஒரு பெரிய ஃபெயிலியர் எனக்கு கிரிக்கெட்ல. நான் ஆடி இருக்கணுமே, நான் ஏன் ஆடல? ராபின் உத்தப்பா என்னோட ஜூனியர். ஸோ அது ரொம்ப சோகமான ஒரு 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 இமோஷன்ல வந்து உட்கார்ந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி ரஜினி சார் வந்து அவரோட ஃபேமிலியோட வந்தாங்க. பயங்கரமான கைத்தட்டு விசில். பின்னாடி திரும்பி பார்த்தேன் ரஜினி சார். சினிமா அதுவும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ட்ரை பண்ணி சினிமாவோட முயற்சியும் விட்டுட்டேன். அப்போ நான் ஜாப்க்கு போய் சேர்ந்தேன். ஆக்சுவலா அந்த நாட்கள் தான் அது. ஸோ இதுவும் எனக்கு கிடைக்கல, ஒரு பெரிய ஃபெயிலியர். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ட்ரை பண்ணி சினிமாவும் எனக்கு கிடைக்கல. நான் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ஏஞ்சி கடன்னு அழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்பா கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுதேன். அண்ட் அந்த டைம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எங்க அப்பா சொன்ன வார்த்தைகள். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்றேன். என்னன்னா, வாழ்க்கையில உனக்கு வாழ்க்கை என்ன கொடுக்குதோ அதுல நீ பெஸ்டா பண்ணு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதுல நீ பெஸ்டா இரு. உன்னோட மொத்த எஃபர்ட்டை போடு, சின்சியாரிட்டியோட போடு, டெடிகேஷனோட போடு. யாரையும் புண்படுத்தாம, மனசை யாருக்கும் நோகடிக்காம நீ வந்து எஃபர்ட் போட்டு நீ வேலை பார்த்தனா உன்னால ஜெயிக்க முடியும். அது எதுவா இருந்தாலும் சரி அப்படின்னு எனக்கு பயங்கரமா பேசினாரு. கவலைப்படாத, நீ இப்போ வந்து இந்த ஆஃபீஸை நல்லா வேலை பாரு, அதுல ஹார்ட் ஒர்க் பண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஆஃபீஸ்க்கு போய் நல்லா பாசிட்டிவா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த கொஞ்ச நாள்லயே எனக்கு ஆஃபீஸ்லயே பார்த்தீங்கன்னா ரெக்கக்னிஷன் கிடைக்க ஆரம்பிச்சு, அந்த பையன் நல்லா பண்றான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வெண்ணிலா கபடி குழு. அண்ட் இன்னைக்கு அதே இடத்துல நீங்க என்னை உட்கார வச்சிருக்கீங்க. 15 வருஷம் முடிஞ்சிருக்கு. லால் சலாம் படத்துல, தலைவரோட கிரிக்கெட் படத்துல. இதோட ஒரு இமோஷனலான ஒரு மொமெண்ட் எனக்கு வந்து லைஃப்ல எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கதான் அது உட்காந்து நான் யோசிச்சேன். அண்ட் இன்னைக்கு இங்க நான் 15 இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் நல்ல படங்கள் பண்ணி தலைவரோட நடிச்சு கிரிக்கெட் சிசிஎல் ஆடி நிறைய நடந்திருக்கு லைஃப்ல. அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் அண்ட் தேங்க்ஃபுல் நீங்க இந்த இடம் சூஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப இமோஷனலான மொமெண்ட் எனக்கு இது. இன்னும் கொஞ்சம் விட்டா கண்ணீர் வந்துடும் எனக்கு. பட் அதனால கண்ணாடி போட்டிருக்கேன். வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஐம் வெரி வெரி ஹாப்பி. உங்களுக்கு சேப்பாக்குமான நெருக்கம்லாம் என்னன்றதை இவ்வளவு நேரம் பேசணும். ஸோ இப்போ அப்படியே நம்ம கெரியர் பத்தின விஷயங்களும் கொஞ்சம் பேசிட்டு மறுபடியும் லால் சலாம் பத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு 15 இயர்ஸ் ஆஃப் விஷ்ணு விஷால் அப்படின்றதான் நம்ம அதில் பேச போறோம். உங்களுக்கும் கிரிக்கெட்டுமான விஷயம் எப்படின்றது இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவை உங்களை மீட் பண்ணி இன்டர்வியூ பண்ணிருக்கேன். ஸோ அதுல நீங்க சொல்லி தெரியும், மற்ற இன்டர்வியூஸ் சொல்லி தெரியும். கிரிக்கெட்டும் விஷ்ணு விஷாலும் அது வந்து எப்படின்னா, அதான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து என்னோட வாழ்க்கை ஃபுல்லா கண்டினியூ ஆகுங்கிறது நான் நினைச்சு கூட பார்க்கலாம். ஏன்னா அந்த கிரிக்கெட் விடுற சமயம் இருக்குல்ல, அதோட முடிஞ்சிச்சு கிரிக்கெட் அப்படின்னு தான் நினைச்சேன்.
அப்புறம் யோசிச்சேன், ஏன் இவ்வளவு வருஷம் ஆடினேன் எனக்கு புரியல அப்படிங்கிறது. ஏன் கடவுள் என்ன இவ்வளவு வருஷம் ஆட வச்சாரு, ஏன் இவ்வளவு ப்ரொஃபஷனலா நான் ஆடணும், இந்த மாதிரி கேள்விகள் நிறைய ஓடிச்சு மைண்ட்ல. இப்போ திரும்பி பார்க்கும்போது அது ஏங்கிறது இந்த சினிமாவோட கரியர், இந்த ஜேர்னில வந்து எனக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருச்சு. அது ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வாழ்க்கை பூரா எனக்கு தொடங்கணும்னு இருந்திருக்கு. அது கிரிக்கெட்னால. ஆமா, கிரிக்கெட்னால. சோ கிரிக்கெட்ங்கிறது என் வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு பார்ட் ஆஃப் மீன்னு சொல்லுவோம் தெரியுமா, என் கூட இருக்கிற ஒரு விஷயம். அது வந்து கிரிக்கெட்னு நான் சொல்லுவேன். அதுதான் எனக்கும் கிரிக்கெட்டுக்கு உண்டான ஒரு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசும்போது ஸ்போர்ட்ஸ் படங்கள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது உங்க மோகன் தான் அப்படின்றது. அதான் சார், இப்போ நான் ஃபர்ஸ்ட் படமே வெண்ணிலா கபடி குழு, என்னால வந்து ஒரு ஆக்டரா வந்து அது ஃபீல் பண்ண முடிஞ்ச காரணமே என்னன்னா அந்த ஸ்போர்ட்ஸுங்கிற மேட்டர் தான். ஏன்னா எனக்கு நடிப்பு பெருசா தெரியாது, நான் எங்கேயுமே கத்துக்கல. ஸோ ஆனா எனக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு உண்டான இமோஷன் உள்ள நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஆடி இருக்கேன் நிறைய வருஷம். ஸோ அதனாலதான் அந்த 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 கதை கேட்ட உடனே ஐயோ இதை நம்ம பண்ணலாமே, நம்ம கண்டிப்பா நல்லா பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னால வந்து கபடி சீக்கிரமா ஒரு பிளேயரா வந்து காமிக்க முடிஞ்சு ஸ்கிரீன்ல, அதை சீக்கிரமா கத்துக்கிட்டு. அது காரணம் பார்த்தீங்கன்னா திருப்பி கிரிக்கெட் தான். அதுக்கப்புறம் ஜீவான்னு ஒரு படம், கிரிக்கெட். சிசிஎல் ஆடினது கிரிக்கெட். சிசிஎல்ல இருந்தா எனக்கு நிறைய பழக்கம் சினிமால கிடைச்சது. நிறைய பேர் என்ன நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, மக்கள் என்ன நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி, இப்போ லால் சலாம். ஸோ கிரிக்கெட் வந்து நிறைய கொடுத்துருக்கு எனக்கு. நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு கிரிக்கெட் மேல கோவம் போயிருச்சு. அந்த ஸ்டாண்டு தான் இப்ப நம்ம அங்க இருந்தோம். சோ அந்த மாறி இருக்கு, இப்ப மாறி இருக்கு. இப்போ சேர்ஸ் ஸ்டாண்ட் எல்லாம் மாறிடுச்சு. நான் இருக்கும்போது டெரஸ், அது வேற விதமா இருக்கும். அது ஓகே, அங்கதான் உட்கார்ந்து தலைவரோட மொமெண்ட். சோ இந்த இடத்துல வந்து நீங்க அந்த 15 இயர்ஸோட ஜேர்னி பத்தி நீங்க சூஸ் பண்ண இடமே எனக்கு ரொம்ப இமோஷனலான இடம். சோ ஆக்சுவலா தேங்க்ஸ், நீங்க எஃபர்ட் எடுத்து சூஸ் பண்ணிருக்கீங்க. எனக்கு ஆக்சுவலா பேச்சு வரல, அதான் உண்மை. ஏன்னா இந்த ஜேர்னில இப்படி நான் நின்னு பேசுவேன் ஒரு நாள், இங்க ஃபீல் பண்ண விஷயங்கள் இன்னைக்கு வந்து தலைவரோட கிரிக்கெட் படத்துல நான் நடிக்கிறேன். அண்ட் 15 இயர்ஸ் முடிஞ்சிருக்கு சினிமால. சோ எல்லாமே வந்து இந்த கிரவுண்ட்ல நடக்குதுங்கிறது எனக்கு பயங்கர ஹாப்பி. சூப்பர் சூப்பர் சார். இப்ப சேப்பாக் கிரவுண்ட்ல நீங்க மேட்ச் பார்க்க வரும்போதோ இல்ல வந்து நீங்க ஆக்டிவா கிரிக்கெட்ல இருந்த சமயத்துல விளையாடுனதெல்லாம் நீங்க நிறைய விளையாண்டு இருப்பீங்க. சோ இங்க விளையாண்டதுல உங்களுடைய முக்கியமான நாக்? நான் ஹைதராபாடோட அண்டர் 16ல 96 அடிச்சேன் இங்க. ஆமா, நாங்க வின் பண்ண வேண்டிய மேட்ச். அப்போ 3 டே கேம் தான். சோ நாங்க லீட் எடுத்தோம்னு நினைக்கிறேன். இல்ல, லீட் எடுத்துமா இல்ல எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. அது என்னோட முக்கியமான இன்னிங்ஸ். அது பயங்கரமா அடிச்சேன். ஏன் அது முக்கியமான இன்னிங்ஸ் தான், என்னோட அம்மா என்னோட கிரிக்கெட் ஆடுற காலத்துல வந்து எங்க அம்மா என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நேர்ல பாக்குறாங்க. அந்த மேட்ச் தான். ஓகே, நல்ல ஞாபகம் இருக்கு. அம்மா அங்க கீழே உட்கார்ந்துருந்தாங்க. அதான் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த வீட்டுல அந்த மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். சோ எங்க அம்மா கீழே உட்கார்ந்துருந்தாங்க. அண்ட் அவங்க பக்கத்துல போய் ஒரு 6 அடிச்சேன். அடிக்கும்போது பால் பக்கத்துல போய் விழுந்தது. சோ இந்த மெமரி தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த கிரவுண்ட்ல. சோ அது எனக்கு தெரிஞ்சு அதுதான் என்னோட ரொம்ப முக்கியமான மேட்ச். அதுக்கப்புறம் சிசிஎல்ல வந்து நாங்க இங்க ஆடுற ஒவ்வொரு மேட்சும் வந்து, ஏன்னா அந்த ஒரு ஆசையும் ஒரு ட்ரீமும் இருந்தது, நம்ம வந்து இந்தியாவுக்கு ஆடிட மாட்டோமா அப்படின்னு. அந்த மக்கள் கை தட்டணும், மக்கள் பாராட்டணும், அந்த உள்ள போகும்போது ஒரு கிளாப், ஒரு 6-4 அடிக்கும் போது ஒரு கை தட்டு, அது ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசை ரொம்ப வருஷமா அப்படியே இருந்திருக்கு. ஏன்னா நான் பெரிய கிரௌடு முன்னாடி ஆடினது கிடையாது. அது வந்து சிசிஎல் ஆடும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஒரு ஆசை, அந்த உள்ள போகும்போது அந்த சத்தம், ஒவ்வொரு 6 ஒவ்வொரு 4 அடிக்கும் போது அந்த கிரௌடு கொடுக்குற ஒரு உற்சாகம், அந்த கேலப், அந்த வெறி, அது எல்லாமே வந்து எனக்கு சிசிஎல் பண்ணிருச்சு. அது இதே கிரவுண்ட்ல நடக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ சிசிஎல் ஆடுற ஒவ்வொரு மேட்ச் எனக்கு இங்க ரொம்ப ஸ்பெஷல். சூப்பர் சூப்பர் சார். அதே மாதிரி 96 அடிச்சு அந்த இன்னிங்ஸ்ல உங்களோட டீம்மேட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? அப்போ என் டீம்ல சினிமால இருக்கலாம் தினேஷ் கார்த்திக் இருந்தாரு. தினேஷ் கார்த்திக், ஓகே. தினேஷ் கார்த்திக் இருந்தாரு. அப்புறம் ஹைதராபாத்ல அம்பட்டி ராயுடு விளையாடுறாரு. ஓகே. ஆதித்ய ஸ்ரீகாந்த் கேப்டன். ஓகே. ஸ்ரீகாந்த் சாரோட சன். நான் வைஸ் கேப்டன். ஓகே. சோ அனிருத்த ஸ்ரீகாந்த் நினைக்கிறேன். இல்ல, ஆதித்ய ஸ்ரீகாந்த் ஒருத்தர் இருக்காரா? அனிருத்தோட அண்ணன். ஓ பாருங்க. சோ அவரை யூடியூப்ல எல்லாம் வராதனால எங்களுக்கு தெரியல. அவர் ஆடினாரு. இந்த மாதிரி இன்னும் கரெக்டா நேம்ஸ் ஞாபகம் வர மாட்டேங்குது. எம் விஜய் ஆடினாரான்னு தெரியல, எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த மேட்ச்ல என்னோட ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சையத் முகமது, அவரு ஆடினார்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச். சோ இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்கு எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆடணும். சூப்பர் சூப்பர் சார். ஏன்னா கிரிக்கெட்டிங் டேஸ் அண்டர் 16 நீங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்றத யோசிக்க முடியுது. எல்லாம் குட்டி குட்டி பசங்களா இருந்திருப்பீங்கல்ல.
நீங்க டிகே எல்லாரும் இன்னைக்கு அவரு கிரிக்கெட்ல பயங்கரமா ஷைன் பண்றாரு, நீங்க சினிமால நீங்க இப்ப மீட் பண்றது உண்டா உங்களுக்கு கிரிக்கெட்டிங் கிரிக்கெட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பெருசா பண்றது இல்ல, பட் போன்ல டச்ல இருக்கும். Okay. படங்கள் பார்த்து அவங்க பேசியிருக்காங்க. அவங்க ஏதாவது நல்ல இன்னிங்ஸ் ஆடினா இல்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ண அவங்கள வந்து நம்ம மெசேஜ் அனுப்புறது அதெல்லாம் உண்டுதான். அண்ட் அஸ்வின் வந்து அவர் கூட ரொம்ப வருஷம் ஆடி இருக்கேன் நானு. அவர் என் கேப்டன்சில தான் பவுலராகவே மாறினாரு, அது நிறைய பதிவு ஆயிருக்கு. ஸோ அதனால திருப்பி பதிவு பண்றாரு. ஸோ அவரோட ரொம்ப ரெகுலர் டச்ல இருக்கேன் இப்போ. அண்ட் அதான் அந்த கிரிக்கெட் ஆடுற நாட்கள்ல இருக்கிற ஃப்ரெண்டு தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சையத் முகமது. இப்ப கூட நீங்க போட்டோ போஸ்ட் பண்றீங்க இன்ஸ்டால. அவர் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு தூணா இருந்திருக்காரு, ஒரு ஃப்ரெண்டான்னு சொல்லணும்னா. அவர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவர் கிரிக்கெட்னால கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு. டெசிஷன் மேக்கிங்ன்ற ஒரு விஷயம் நீங்க ஒரு இன்டர்வியூலுமே சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபிட்னஸ்ன்ற விஷயம் வந்து தாட்ஸை மாத்தும், தாட்ஸ் டெசிஷன் மேக்கிங்கை மாத்தும், டெசிஷன் மேக்கிங் லைஃபை மாத்தும் அப்படின்ட்டு அந்த இன்டர்வியூ நீங்க சூப்பரா அந்த விஷயத்த சொல்லிருப்பீங்க. ஸோ வந்து இப்போ நீ சில டைம்ல விளையாடும் போதே சொல்றேன், இப்ப டெசிஷன் மேக்கிங்னா தோனியை சொல்றோம், டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுப்பாரு, அந்த டெசிஷன் வந்து மேட்சே மாத்தும். ஸோ அந்த மாதிரி நீங்க விளையாடுற டைம்ல நீங்க எடுத்த முக்கியமான டெசிஷன் எந்த மேட்ச்ல இன்னமும் நீங்க சூப்பர்ல நம்ம அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணு, லைஃப்ல மேட்ச்லயா லைஃப்லயா ரெண்டுலயும் அத விளையாடும் போது இந்த டெசிஷன் நம்ம அன்னைக்கு நம்ம பவுலிங் போடலான்னு நினைச்சது கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க இன்னமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல? இல்ல இப்போ நம்ம ஒரு ஆர்டர் முன்னாடி போலாம், டவுனா போலாம். அதான் ஒரு சிட்டி டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேட்ச் இருக்கும், நாங்களாம் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகே. சோ எங்களுக்கு ஸ்டேட் செலக்ஷன் மேட்ச்னு பாத்தீங்கன்னா சிட்டிக்கோ டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கோ தான் நடக்கும். இதுல இருந்து தான் டீம் சேர்ந்து ஸ்டேட்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருந்து பாத்தீங்கன்னா வெறும் 4 பேர் தான் இருப்போம். சிட்டில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ஸ்குவாட்ல 11 பேர் சிட்டில இருந்து இருப்பாங்க. அதை உடைக்கணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்படுவோம். ஒரு 6 பேர் போனோம், 7 பேர் போனோம். அப்ப என்னன்னா மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அவங்களோட. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் எல்லாரும். சோ அது எனக்கு ஒரு மேட்ச்ல இப்படிதான் ஆடி நாங்க ஜெயிச்சிட்டோம். சோ ஜெயிச்சுட்டு இப்ப செகண்ட் இன்னிங்ஸ் போயிட்டு இருக்கு. இது டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான். சோ இன்னிங்ஸ் லீடுன்னு தான் மேட்டர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க ஆடும்போது டிரா ஆயிடும் மேட்ச் டிரா தான். ஆனா நாங்க லீட் எடுக்கிறதால நாங்க வின்னர் மாதிரி இதான் கணக்கு. சோ நாங்க லீட் எடுத்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 20 ஓவர் ஆடணும். ஆனா 20 ஓவர் ஆடுற பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து டீமுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலக்ஷன் மேட்ச் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எங்க பக்கம் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். சோ இந்த 2 பேர் ஸ்கோர் அடிக்க கூடாது, அதான் என் டார்கெட். அப்ப என்ன பண்ணேன்னா அந்த மேட்ச்ல டெஸ்ட் மேட்ச்ங்கிறதுனால நீங்க ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து பின்னாடி வைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாரும் பின்னாடி வச்சிட்டேன். பின்னாடி வச்சு அவங்களால சிங்கிளுக்கு மேல எடுக்கவே முடியல. சோ அந்த 20 ஓவர் ஆடி 2 பேர், ஒருத்தர் 20 நாட் அவுட், ஒருத்தர் 25 நாட் அவுட். அவங்க 50 அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு டிசிஷன் நான் வந்து அப்ப எடுத்தேன். சோ அதனால பாத்தீங்கன்னா எங்க டீம்ல இருந்து ஒருத்தர் உள்ள போனா ஓப்பனிங் பேட்ஸ்மேன். சோ இந்த டிசிஷன் நான் இன்னைக்கு வரைக்கும் பேசுவேன் அதை பத்தி. ஏன்னா எல்லாரும் ஒரு 20 ஓவர் இருக்கு அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் ஈஸியா 50 அடிக்கலாங்க. டெஸ்ட் மேட்ச்ல ஆடினா அவங்க அதான் அந்த ஃபீல்டு உள்ள வைக்காம நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சேன். பவுண்டரியே ஒண்ணு கிடையாது, ஓடி எடுத்துக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஓடுறாங்க, ஆனா ஒருத்த அடிச்சா 2 ரன் ஓட மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு ஸ்கோர் அடிக்கணும், இங்க இவனுக்கு ஸ்கோர் அடிக்கணும். சோ இந்த டிசிஷன் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் டிசிஷன்ஸ். சின்ன டிசிஷன் தான், பட் இது ரொம்ப இவ்வளவு வருஷம் கழிச்சு ஞாபகம் இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு. முக்கியமா ஏன்னா அந்த டைம்ல நாங்க வெறியா இருப்போம். நாங்க வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஆடணும், சிட்டிக்கு ஐ மீன் ஸ்டேட்டுக்குங்கிறது பயங்கர வெறியில இருப்போம். அதுக்கு ஒரே வழி என்னன்னா நம்ம அடிக்கணும், நம்ம ஜெயிக்கணும், அடுத்த டீம்ல இருக்கிறவங்க அடிக்க கூடாது. இதுதான் ஒரே வழி. அதனால வந்து இந்த டிசிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் அதனால டிஸ்ட்ரிக்ட் சைட்ல இருந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டேட்டுக்குள்ள போனோம். யார் அது? அது எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நான் அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. அதே மாதிரி இது வாழ்க்கையில டிசிஷன் பர்சனலாவும் இருக்கலாம், ப்ரொஃபஷனலாவும் இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ? வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப முக்கியமான டெசிஷன்ங்கிறது எடுத்த ஒரு விஷயம் வந்து ப்ரொடக்ஷன். அது வந்து ஃபர்ஸ்ட் 3 படம் பாத்தீங்கன்னா நான் பண்ணணும்னு நினைச்சு பண்ணல. ஒரு 3 ப்ரொடியூசர் மாதிரி வேலை வந்துடுற வெள்ளக்காரன் மாறிட்டே இருக்கு. அப்போதான் அதை எடுத்து பண்றேன். திருப்பி பாத்தீங்கன்னா கதாநாயகன் வந்து நான் பண்ணணும்னு நினைச்ச படம் கிடையாது, வெளியே ப்ரொடியூசர் பண்ணது. அவங்க அதை விட்டாங்க, அதை எடுத்து திருப்பி சரி பண்ண. சில்க்வார் பட்டி சிங்கம் நான் பண்ற படம், பண்ண வேண்டிய படம் கிடையாது. அது வந்து வேற ஒரு ப்ரொடியூசர் பண்ண வேண்டிய படம். திருப்பி அதை எடுத்து நான் பண்ணேன். அப்புறமா நான் டிசைட் பண்ணேன், இனிமே நான் பேசாம ப்ரொடியூசரே ஆயிடுறேன்னு. அண்ட் நான் நினைக்கிற படங்கள், நான் வெளியே கண்டென்ட்டோட நடிக்கிறேன்ல, நான் நடிக்கிற படங்கள் நான் என்ன வெளியே பண்றேனோ அதை என் கம்பெனில பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு முடிவு எடுத்து பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச அந்த முடிவு வந்து எனக்கு ரொம்ப சரியான முடிவு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து FIR கட்டாகுஸ்தி என் கரியரே மாத்திருக்கு. இதுக்கப்புறம் வர படங்கள் இன்னமும் என் கரியர் மாத்தோங்கிறது நான் நம்புறேன். ஸோ என்னை பொறுத்த வாழ்க்கையில முக்கியமான டிசிஷன் எடுத்தது வந்து ப்ரொடியூசரா மாறுறதுங்கிறது.
தீவிரமா இனிமே நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேங்கிறது. அது வரைக்கும் நான் அதை நினைக்கல. ஓகே இனிமே நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேங்கிறது எவ்வளவு டிசிஷன் இருக்குல்ல, அதுதான் என்னோட மிகப்பெரிய டிசிஷன் சொல்லுவேன். சூப்பர் சூப்பர் சார். துரோகி பத்தி உங்ககிட்ட பேசணும். ஸோ அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வேற 2 பேர் நடிக்கிறதா இருந்தது, அந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் ட்ரிவியாக்கெல்லாம் வந்தது. நீங்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் பண்ணிருக்கீங்க. சுதா மேமோட ஃபர்ஸ்ட் படம். நல்ல கண்டென்ட் ஏன் சரியா ரீச் ஆகல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சினிமால பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில படங்கள் நல்லா இருந்தாலும் அது போய் சேராது மக்கள் கிட்ட. அது ஏதோ ஒரு காரணத்தினால, அது ப்ரொமோஷனா இருக்கலாம், அதுக்கு சாங்ஸ் ஒழுங்கா இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸ்க்கு அட்ராக்ட் ஆகாம இருந்திருக்கலாம். அந்த விதத்துல துரோகிக்கு நடந்த விஷயம் அது. அப்ப நான் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு, அந்த புரிதலும் எனக்கு இல்ல. ஸோ நிறைய பாலிடிக்ஸ் இருந்தது டீமுக்குள்ள, அதெல்லாம் நடந்தது. அதுல அது தாண்டி வந்து டைரக்டர் சுதா கொங்கரா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நிறைய குழப்பங்கள் இருந்தது. அவங்களோட டேலண்ட் என்னங்கிறது அதுக்கப்புறம் காமிச்சிட்டாங்க. டேலண்ட் வந்து ரொம்ப நாள் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது, அது வெளியே வெடிச்சு வரும். அதுதான் டேலண்ட். ஸோ அவங்க ரொம்ப நல்ல டைரக்டர், எனக்கு அப்பவே அவங்களை ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்க ரொம்ப கிளியரா தான் இருந்தாங்க. பட் வேற சில காரணங்களால அந்த படம் போல. பட் கண்டிப்பா ஃபியூச்சர்ல திருப்பி நான் அவங்களோட சேரணும் எனக்கு பயங்கர ஆசை இருக்கு. சூப்பர் சூப்பர். துரோகி வந்து இட்ஸ் a லைஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. சூப்பர். நீங்க இறுதி சுற்றோ இல்ல சூரரை போற்றோ பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் எனக்கு 2 ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சாங்க படிக்கிறதுக்கு. படிச்சு சொல்லு எப்படி இருக்குன்னு. நான் அப்ப சொன்னேன் இறுதி சுற்று அதுல ஒண்ணு. ஸோ இறுதி சுற்று பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னா. ஸோ ஒரு ஃபீட்பேக்கா கேட்டாங்க, அது ஞாபகம் இருக்கு. அதுதான் படமா மாறி அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது ஹிட் ஆகும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கால் பண்ணி சொன்னேன், நான் ரெகுலரா பேசுவோம், கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பாத்தீங்களா ஹிட் அடிச்சிட்டீங்க. நல்ல டைரக்டர், நாங்க வெரி வெரி நைஸ் டைரக்டர். சூரியரை போட்டு ரொம்ப பிடிச்ச படம். விக்ராந்த் அவர்கள், இதுவும் நம்ம எப்பெல்லாம் சந்திக்கிறோமோ அப்போ வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க, நானும் விக்ராந்தும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் கரெக்டானது தேடிட்டே இருக்கேன்ட்டு. இவ்வளவு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூல சூப்பர் ஸ்டார் இருக்காரு, லைக்கா இருக்காங்க. ஸோ இப்படியான விஷயத்துல 2 பேரும் மீட் பண்ணியிருந்திருக்கீங்க. ஸோ எவ்வளவு ஹாப்பி நடக்கணும்னு இருந்திருக்கு, இது நடக்கணும்னு இருந்திருக்கு. அண்ட் அதான் நிறைய டிசப்பாயிண்ட் ஆயிருக்கும் முன்னாடி, ஏன் இது நடக்கல, இந்த படம் நடந்திருக்கணும். ஏன்னா ஒரு படம் அனௌன்ஸ் எல்லாம் பண்ணோம். சோ அப்போலாம் ஒரு பாக்ஸிங் சம்பந்தப்பட்ட படம். ஆமா, கிக் பாக்ஸிங் சம்பந்தமான படம். அப்போ நான் கொஞ்சம் அப்செட்லாம் ஆகும், என்னடா வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறது. பட் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு இது நடக்கணும்னு இருந்திருக்கு. இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கணும்னு இருந்திருக்கு. தலைவர் கூட ரஹ்மான் சார் மியூசிக்ல, லைக்கா ப்ரொடக்ஷன்ல ஒரு இவ்வளவு பெரிய படம் பண்ணணும்னு எழுதிருக்கு நமக்கு. அதனால அது மிஸ் ஆயிருக்கு. வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் கண்டிப்பா இந்த படத்துல இருந்து அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும். அண்ட் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா போவாருங்கிறது நான் நம்புறேன். எனக்கு வந்து இப்ப ஜீவா மாதிரியோ இல்ல மாவீரன் கிட்டு மாதிரி ஒரு பொலிட்டிக்கல், ஜீவா ஒரு ஸ்போர்ட்ஸ் படம், ஆனா அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ் இருந்தது. ஸோ ஜீவா மாவீரன் கிட்டு மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் பண்ணும்போது அந்த டைம்ல இது பொலிட்டிக்கலா விஷயமா இருக்கு, நம்ம அதை நல்லா கேரி பண்ணிட முடியுன்ற ஒரு விஷயமோ இல்ல இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வந்ததுன்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு மெச்சூரிட்டியோ எப்படி இருந்தது இருக்கு? புரிதல் எனக்கு அப்போது இருந்தது. எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி சுத்தமா தெரியாதுங்க, இதுதான் உண்மை. எனக்கு பாலிடிக்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப தூரம். இதுதான் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஆனா சொசைட்டி அதை தாண்டி உங்களுக்கு சில பாலிடிக்ஸ் உங்க மூஞ்சி முன்னாடி வந்து நிக்கும், காட்டும் சொசைட்டி இது இருக்குங்கிறது. அது வந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அது சம்பந்தமான கதைகள் ஏதாவது வரும்போது அது நான் ஒத்துக்கிறேன், அந்த பாலிடிக்ஸ்க்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா நான் அந்த படங்கள் பண்ணுவேன். இதுதான் வந்து என்னோட அப்ரோச். சில வாட்டி வந்து உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு பாலிடிக்ஸ், ஆனா உண்மையாவே அது நடக்குது சொசைட்டில, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வரும்போது அது எனக்கு தெரியாது, என் கண்ணுக்கு வரல, அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவேன். உண்மையாவே இதெல்லாம் இருக்கா, இது நடக்குதா, அதனாலதானே அவங்க கதை பண்ணியிருக்காங்க, அப்போ என்ன நடக்குது, என்ன இன்சிடென்ட்ஸ், இதெல்லாம் பார்த்து படிச்சு ஓகே இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் திருப்பி இறங்கணும் அந்த மாதிரி கதைகள். ஸோ இதுதான் என்னோட அப்ரோச். அண்ட் எனக்கு தெரிஞ்சு சினிமாவோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மீடியம் கிடையாதுங்க ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கு. அது எல்லார்கிட்ட போய் டக்குன்னு சேர்ந்துரும். சினிமா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மீடியம். சினிமா வழியா ஒரு நல்ல மாற்றம், ஒரு சின்னதா நம்ம ஒரு தூண்டுதலா இருந்தா அது நல்லதுதான். அப்படி ஒரு ஆசை எனக்கு, அவ்வளவுதான். ஸோ நம்மளால சினிமா வழியா என்டர்டெயின் பண்ணோம் எல்லாரையும், பட் ஒரு நல்ல விஷயமும் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம ஏன் அந்த பாலிடிக்ஸ் எடுத்துக்கூடாது? சோ இதுதான் வந்து இப்படிதான் நான் டிசைட் பண்றேன் ஆக்டரா. மாவீரன் கிட்ட பத்தி பேசலாம். இந்த படம் பத்தி நீங்க பெருசா வெளியே பேசின மாதிரி எனக்கு தெரியல. சோ மாவீரன் கிட்டோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஸ்கிரிப்ட் பத்தி. ஆமா, மாவீரன் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட். சுசீந்திரன் சார் வந்து சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது என்னன்னா, நான் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் மாறிடுச்சு.
அது காரணம் வந்து சுசிதருக்கு இருக்க கொஞ்சம் ப்ரெஷர் தான். ஓகே. ஸோ நான் சொன்னேன் சார், வேணாம் மாற்ற வேணாம் சார் செகண்ட் ஹாஃபை. அது அந்த அந்த உண்மையான கதை நீங்க ஒன்று சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அந்த கதை சொன்னீங்க, அதுல ஒரு உண்மை இருந்தது சார், ஒரு பவர் இருந்தது சார். இது ஏதோ எனக்கு மிஸ் ஆன மாதிரி இருக்கு. சார் வந்து என்னோட குரு, அது வந்து என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும் அவர்கிட்ட. அண்ட் அது அதுக்கு மேல இல்ல விஷயம் இது கரெக்டா இருக்கும்னு சொன்னாரு சார், நம்புறேன் நான். ஸோ அது நல்ல படம் தான். ஆனா எங்கேயோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எனக்கு வேற மாதிரி போயிருந்திருக்கலாமா, இதுதான் ஃபீட்பேக்கா வந்தது. அந்த ஃபீட்பேக் வச்சு தான் நான் பேசுறேன். அது எனக்கு முன்னாடியே ஒரு இன்ட்யூஷன். ஓகே. பட் என்னால அதுக்கு மீறி வந்து சார் கிட்ட பேச முடியல. ஸோ அது எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம். அந்த உண்மையான கதை இப்போ கூட நான் உங்ககிட்ட செகண்ட் ஹாஃப் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்படியே இவ்வளவு சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. அது சில ப்ரெஷர், சொசைட்டியோட ப்ரெஷர். இப்பெல்லாம் வந்து ஒரு படம் தொட்டாலே அது இங்க இருந்து ப்ரெஷர் வருமா, ஆமா எங்க இருந்து என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியல. அந்த ஒரு பயம் தான் எல்லாருக்குமே. ஸோ நிறைய இன்னும் நிறைய ஸ்ட்ராங்கான பதிவுகள் நம்மளால பண்ண முடியல. காரணம் வந்து எங்க இருந்து இன்னைக்கு யார் என்ன பேச போறாங்க படத்தை பத்தின்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. படம் ரிலீஸ் ஆகாமலே போயிடுமோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்கு. ஸோ அதனால சார் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த ஒரு விஷயத்த மட்டும் மாத்தாம இருந்திருந்தாருன்னா அது மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. அதனாலதான் நான் அந்த படத்தை பத்தி பெருசா வெளியே பேசுறது கிடையாது. அது கேட்டீங்கன்னா நான் இப்படிதான் பதில் சொல்லுவேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அது கிளைமேக்ஸ் இன்னும் சூப்பரா இருக்கும். நான் ஒரிஜினல் கதையில கேட்டேன். தனியா அது என்ன கதை நான் கேட்டுக்கிறேன் சொல்றேன். ஏன்னா நீங்க கன்சிகூட்டிவா டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது அது இப்ப நீங்க அப்படி ஒர்க் பண்ணாதான் பிடிக்கும்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா அது சூப்பரான ஒரு காம்போவாகவும் ஒர்க் ஆயிருக்கு. இப்ப சுசி சாரோட நீங்க 3 படம், வெண்ணிலா கபடிக்குழு, ஜீவா, மாவீரன் கேட்டு, அதே மாதிரி ராம்குமார் சாரோட இப்ப 3வது படம் பண்ணிருக்கீங்க, முண்டாசுப்பட்டி, ராட்சசன், இப்போ சரிஜோதி பேனர்ல பண்றது. அதே மாதிரி செல்லாயாவு சாரோட இப்ப 3வது படம் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி சிலுகோவர்பட்டி சிங்கம், கட்டா குஸ்தி, இப்போ நீங்க அடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்க படம். கன்சிக்யூட்டிவா ஒரே டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போது அந்த கெமிஸ்ட்ரின்றதை தாண்டி, கதைன்றதை தாண்டி சம்திங் ஏதோ ஒரு விஷயம் இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அது என்னன்னா, ஒருத்தர் புதுசா நான் நிறைய புது டைரக்டர்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அப்படிதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு லைஃப்ல. நான் யாரு நேம்ஸ் பின்னாடி நான் பெருசா ஓடி போய் வாய்ப்பு கேட்டதும் கிடையாது. ஏன்னா எனக்கு என்னன்னா, இன்னும் எனக்கு நிறைய நான் டெவலப் பண்ணிக்கணும். என்ன ஒரு ஆக்டரா டெவலப் பண்ணிக்கணும், ஒரு பிஸ்னஸா நான் டெவலப் பண்ணணும். ஏன்னா அவங்க பெரிய ஆள், அவங்க ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க கஷ்டப்பட்டு. அவங்க கூட நான் சேரும்போது ஒரு பட்ஜெட்னு ஒண்ணு தேவைப்படும், மார்க்கெட்னு ஒண்ணு தேவைப்படும், ஒரு பிசினஸ் ஒண்ணு தேவைப்படும். அதான் நான் அவங்க கிட்ட அப்ரோச்சே பண்ணது கிடையாது. எப்பவுமே என்னன்னா புது டைரக்டர்ஸோட சேர்ந்துடலாம் அப்படிங்கறத என்னோட தாட் ப்ராசஸ். இப்போ அந்த தேடல் இருக்குல்ல, அந்த புது டைரக்டரோட தேடல் வந்து கரெக்டான டைரக்டர், கரெக்டான கதையோட தேடல் வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே. சோ என்னன்னா, அது ஒரு டைரக்டர் கஷ்டப்பட்டு நான் தேடி ஒரு ஹிட் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆசை மறுபடியும்னா, அவங்களோட பண்ணிடலாமே, இல்லைன்னா திருப்பி என்ன ஒருத்தரை தேடி அதை சிங்க் ஆகி அவங்களை புரிய வச்சு நான் என்ன யோசிக்கிறேன், அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அந்த புரிதல் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அண்ட் சினிமால நிறைய படங்கள் மிஸ் ஆகிற காரணமே எனக்கு தெரிஞ்சு சம்டைம்ஸ் அந்த டீம்ல இருக்கிறவங்களோட புரிதல் வந்து மாறிடும். ஓகே. அது ஒரு கதையை ஒவ்வொருத்தரும் வேற வேற விதமா பார்ப்பாங்க. சோ அந்த புரிதல் இருக்கிறவங்களோட மறுபடியும் சேரும் போது அந்த ப்ராடக்ட் மறுபடியும் நல்லா வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. சோ அதனால நான் திருப்பி அதே டைரக்டர்ஸோட சேரணும்னு ஆசைப்படுவேன். நான் படம் பண்ற டைரக்டர்ஸ் மறுபடியும் நான் படம் பண்ணணும்னு என்னைக்குமே ஆசைப்படுவேன். அந்த விதத்துல இப்ப ராம் கிட்ட சொல்லியிருக்கேன், 3வது படம் நடந்துருச்சு. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட வர மாட்டேங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் படமும் நான் கிடையாது, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வேற யாரோ. அப்புறமா என்கிட்ட வந்தாரு. ராட்சசன் 17 ஹீரோ தாண்டி அதுக்கப்புறமா வந்தாரு. இந்த படத்தும் ஆக்சுவலா அவர் இந்த படம் பண்றதா இல்ல, வேற ஸ்கிரிப்ட் தனுஷருக்கு பண்றா, அது மிஸ் ஆச்சு. திருப்பி அவர் ஒரு 2-3 பேர்கிட்ட போயிட்டு தான் வந்திருக்காரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், தயவு செய்து அடுத்த வாட்டி இப்பயே ஃபைனல் பண்ணிடுங்க, அடுத்த படம் நம்ம தான் சேர்த்து பண்றோம். சிரிச்சாரு, சரி பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காரு, பாப்போம். சோ எனக்கு அதான் அது ஒரு கிஃப்ட். அதே டைரக்டர்ஸோட சேரும் போது என்னால இன்னும் பெட்டர் அவுட்புட் கொண்டு வர முடியும். இப்போ நீங்க சிலுகோவர்பட்டி சிங்கம் பாத்தீங்க, அதோட பெட்டரா கட்டா குஸ்தி. இப்போ அடுத்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதோட பெட்டரா இருக்கும்ங்கறத நான் நம்புறேன். சூப்பர். சார், ஆமீர் கான் சார் எப்படி உங்களுக்கு அவருக்கும் அறிமுகம் அப்படின்றது நான் நீங்க எங்கேயாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், எங்கேயுமே நீங்க அதை சொல்லல. நான் அவரை மீட் பண்ண ரெட் ஜாயின்ட் ஃபங்க்ஷன்ல அப்போ வந்து FIR எனக்கு வந்து அவார்ட் கொடுத்தாங்க. அந்த வருஷம் நல்லா ஓடன படம். ஸோ அப்போ வந்து அமீர் சார் கையால் அந்த அவார்டு வாங்கினேன். நான் ரொம்ப பெரிய அமீர் கான் சார் ஃபேன். ஸோ அப்போ வந்து நம்ம பேசணுமே பர்சனலான ஒரு ஆசை இருந்தது. என்ன நடந்ததுன்னா, திடீர்னு அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து நாங்கள் ஜஸ்ட் ஒரு ரூபா பின்னாடி தான் உட்காந்துருக்கோம். திரும்பி பார்த்தாரு, பார்த்து அப்படியே ஏஞ்சின்னு நடந்து வர ஆரம்பிச்சாரு எங்கள் பக்கம். ஏன்னா நம்ம பக்கம் வர்றாரு அப்படின்னா, டக்குன்னு ஒய்ஃபை பார்த்து,
நீங்க பேட்மிண்டன் பிளேயர் தானே, ஜுவாலா தானே அப்படின்னா, சார் சார் ஏன் நீ வாட் ஆர் யூ டூயிங் ஹியர், இது சினிமா ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னு உடனே அவங்க இல்லை என் ஹஸ்பண்ட் இப்போதான் அவார்டு வாங்க. ஓ ஆமா ஆமா, ஒரு இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ பேசிக்கலி என்னன்னா அவங்க ஜுவாலா வந்து இந்தியாவுக்கு ஆடும்போது, ஒலிம்பிக் ஆடும்போது இவர் ஜெயிக்கும் போது கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்கிறாரு. ஓ ஸோ அந்த ஒரு ஞாபகம் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து தான் எனக்கு அறிமுகம். அதுக்கப்புறம் பாம்பே போகும்போது அவரை மீட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப நாள் பழக ஒரு 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 தொடர்பில் இருக்கும். ம். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சென்னை வர வேண்டிய ஒரு சூழல். அவங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ ட்ரீட்மெண்ட்காக வந்தாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் பர்சனல் சுச்சுவேஷன். சரி சார் இங்கே வராரு அப்படிங்கிறது தெரியும் போது அவங்க டீம்லேருந்து பேசினாங்க. ஸோ லோக்கலாக ஏதாவது ஹெல்ப்னா நோ 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 ப்ராப்ளம், என்ன வேணால் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு என்கிட்ட வரணும்னு அவசியம் கிடையாது, அவங்க யார்கிட்ட வேணால் பேசியிருந்திருக்கலாம். பட் அந்த நட்பை மதிச்சு அவர் பேசினாரு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு 2 மாசத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய நட்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லுவேன். சூப்பர். எந்த அளவுக்குன்னா என்னால அவரோட உட்கார்ந்து பேசும்போது அவரை ஓட்டுற அளவுக்கு என்னால எனக்கு அந்த இடம் கொடுத்துருக்கிறாரு. அவ்வளோ ஒரு அன்பு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் மறக்கவே மாட்டேன். அது வந்து லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல கூட சொல்லலாம். அந்த லைஃப் சேஞ்சிங் மந்த்ஸ் 2 months என்ன பர்சனாலிட்டி, என்ன ஹியூமன் பீயிங், என்ன ஒரு தாட் ப்ராசஸ், அவர் ஒர்க் பண்ற விதம், இதெல்லாம் நான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணேன். நான் வெளியே யார்கிட்ட சொல்ல அந்த டைம்ல. அந்த போட்டோ போட்டதுனால தெரிஞ்சிருச்சு. கரெக்டா அவர் கிளம்ப வேண்டிய நாள் அது. 4ஆம் தேதி அவர் கிளம்பி இருக்கணும் ஊருக்கு. அப்பதான் மழை பயங்கரமா பேஞ்சுது. சரி அவர் மாட்டிட்டார் உள்ள. ஸோ லக்கிலி அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் தான் இருந்தாங்க. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து அவங்க கிளம்ப வேண்டியது. ஸோ அதனால அவங்க வந்து வீட்டில் மாட்டல. ஸோ என்னோட காம்பவுண்ட், என்னோட விலாஸ்ல தான் வந்து அவருக்கு ஸ்டே, அவர் வீடு மாதிரி ஒரு ஸ்டே வேணும்னு கேட்டாரு, ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே. ஸோ அப்போ என் விலாஸ் கிடைச்சது. அண்ட் நிறைய விஷயங்கள் அவரோட ஷேர் பண்ணேன், நிறைய நாட்கள் பழகினேன். ஒரு பயங்கரமான ஒரு நட்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லுவேன் நான். அதான் அந்த நிறைய மிகப்பெரிய ஸ்டார்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல ஒரு நட்புள்ள ஒரு ஸ்டார் அப்படின்னா எனக்கு பயங்கர க்ளோஸ் ஸ்டார்னா அது வந்து நான் அமீர் கான் சார் சொல்றேன். சூப்பர். ஸோ அந்த லாஸ்ட் டே வந்து மாட்டிக்கிட்டோம், தண்ணி ஏற ஆரம்பிச்சிச்சு, மழை நின்றுச்சு. சரி அவருக்கும் கிளம்பணும். அண்ட் இன்னும் தண்ணி ஏறிட்டே இருந்ததுன்னா அப்போ இன்னும் ஒரு 4-5 நாள் 6 நாள் எங்களால வெளியவே போக முடியாது ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் வரும்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா சுத்தி 24 ஐ மீன் 4 பக்கமும் தண்ணி. ஸோ அதனால வந்து அந்த ஹெல்ப் கிடைச்சது எங்களுக்கு. அண்ட் தேங்க்யூ, ரெஸ்கியூ பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நீங்க அமீர் கான் சார் பத்தின விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணும்போது நீங்க கூட இருந்திருக்கீங்க. ஃபிளட் போது வெளியே அபிஷியலா தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி சில தகவல்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னொன்னு அவங்க கல்யாணத்துல ஒரு ஃபேமிலியா எல்லாருமே இருந்தீங்கன்றது நீங்க போல. அவர் வந்து ஒரு ஃபேமிலியா என்ன வந்து அவரோட ஃபேமிலிக்குள்ள சேர்த்துக்கிட்டாருன்னு தான் சொல்லுவேன் நான். வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம். அதான் நான் சொல்ற மாதிரி அது வந்து மறக்க முடியாத நாட்கள், மறக்க முடியாத நட்பு. அது அந்த நட்பு தொடரும். அது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் சார். அதே மாதிரி அமீர் கான் சார் உங்க படங்கள் பார்த்திருக்காரா, இல்ல அவர் படங்கள் பார்த்துட்டு நீங்க ஒரு ஃபேன் பாயா சில விஷயங்கள்லாம் பேசலாம்? நிறைய பேசுறேன், நிறைய படங்கள் பார்த்திருக்கேன் அவரது. அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணேன். அப்புறம் சார் வந்து எஃப்ஐஆர் பார்த்தாரு, ராட்சசன் பார்த்தாரு. அப்புறம் அவருக்கு வந்து கட்டா குஸ்தி பார்க்கணும்னு பயங்கர ஆசை, அது மிஸ் ஆயிட்டே இருந்தது. ஸோ அதை அவரால் பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப கம்மியான படங்கள் தான் பார்ப்பாரு அவரு, அது சொன்னாரு என்கிட்ட. பட் என்னோட தொடர்ந்து 2 நாள் 2 படம் பார்த்தாரு. அதுவே எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம், படங்கள் பத்தி, ஆக்டிங் பத்தி, கரியர் பத்தி, லைஃப் பத்தி நிறைய விஷயங்கள். அதான் நான் ரொம்ப சொல்ல விரும்பல, ஏன்னா அது ரொம்ப பர்சனல் எனக்கு. பட் இது எல்லாமே நடந்தது. சார் அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 மாசத்துல இப்படி ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு. அமீர் கான் சார் மாதிரியான ஒரு ஸ்டார் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்காரு அப்படின்றது. இப்போ உங்களுடைய படங்கள் பார்த்துட்டு நீங்க எவ்வளவு கேப்பபிள், நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்க ஒரு விஷயத்துக்காக அவரு இம்ப்ரெஸ் ஆயிருந்திருப்பாரு. ஸோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப டிப்ரெசிவ் ஸ்டேஜ்ல ஒரு 2-3 வருஷம் இருந்திருக்கு. அதை நீங்க ஷேரும் பண்ணிருக்கீங்க. பர்சனலா ப்ரொஃபஷனலா உங்களோட ஒர்க் பண்ண நபர்களோடய சில கான்ஃபிளிக்ட் அந்த மாதிரியான விஷயங்கள். அதே டைம் தான் 9 படங்கள் வந்து டிராப் ஆகுது. ஸோ பர்சனலா சில விஷயங்கள் நடக்குது அப்படின்ற விஷயங்கள் போது அதை கடந்து வர்றதுக்கான ப்ராசஸ் எப்படி இருந்தது? அதாவது அது ஒரு ஃபைட்டிங் ப்ராசஸ் தான். நான் சொல்ற மாதிரி கிரிக்கெட்டுங்கிற ஒரு விஷயம் தான், அது நெவர் கிவ் அப்ங்கிறது தான். அது எவ்வளோ நம்ம சொந்த போனாலும் திருப்பி ஏஞ்சி வரணும்டா அப்படிங்கிற ஒரு விஷயம், ஃபீலிங் தான் வந்து அது கிரிக்கெட் தான் அது சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் வந்து உண்மையாகவே ஜுவாலாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஏன்னா அவங்க ரொம்ப என்ன மோட்டிவேட் பண்ணாங்க. அப்புறம் என்னோட ட்ரெயினர் ஹரி, அவர் தான் வந்து அதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா எனக்கு அடிப்பட்டது எஸ்பெஷலி. ஸோ நான் அதுலேருந்து வெளியே, இது எல்லாமே ஒரே டைம்ல நடக்குது. ஸோ அதுலேருந்து வெளியே வரும்போது, வெளியே வரணும்னு நினைக்கும் போது அந்த பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது ஓவராலாக நான் வெளியே வரணும், அது மென்டலி, ஃபிசிக்கலி,
எல்லாமே. ஸோ அது ஒரு உடம்பு ரெடி பண்ணா அது மாறும்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இது வரைக்கும் சாதிக்க முடியாத ஒண்ணு அப்படின்னு நான் எப்பவுமே நினைக்கிறது என்னன்னா சிக்ஸ் பேக். ஓகே. என்னால பண்ணவே முடியாதுன்னு நினைப்பேன். ஆ. அண்ட் அந்த டைம்ல நான் இருக்கிற நிலைமை வந்து என் லைஃப்ல இருக்கிறதுல மோசமான நிலைமை. மென்டலி பிசிக்கலி அந்த பெயின்னால அந்த அடிப்பட்டதுனால சரி ஏதாவது ஒண்ணு சாதிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற விஷயம் சாதிச்சேன்னா எனக்கு பயங்கர நம்பிக்கை வரும் லைஃப்லங்கிறது தான் அந்த ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அது அதான் அது பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு இப்போ இல்ல. ஆ. இப்பவும் சம்டைம்ஸ் அது ஒரு இழுக்கும் நம்மள. சம்டைம்ஸ் அது டிப்ரெஷனுங்கிற ஒரு விஷயம் இல்ல நம்ம சேடா இருக்கும்போது அந்த நம்மளோட எண்ணங்கள் வந்து நம்ம இழுக்கும். அது திருப்பி நம்ம அதை தாண்டி வந்துடணும். ஓகே. ஸோ அது நடக்காமலாம் அது அவ்வளோ அப்போ முடிஞ்சிச்சு அப்படின்ட்டாக்கா அப்படி கிடையாது. அது வந்து எப்பவுமே உங்க கூட இருக்கும் அந்த ஒரு ஒரு விஷயம். அது நீங்க ரொம்ப யோசிச்சீங்கன்னா அந்த சோகத்துக்குள்ள போயிடுவீங்க. ஓகே. ஸோ அது அது அதை தாண்டி வர்றது தான் வாழ்க்கைங்கிறத நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறோம் நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம அதை தாண்டி வரணும். அவங்களுக்காக ஃபைட் பண்ணணும். அவங்களுக்காக ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறியெல்லாம் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட என்னோட ஃபேமிலி என்னோட என்னோட பையன் ஆரியன் இவங்க எல்லாரும் தான் என்னை வந்து பயங்கர எனர்ஜி கொடுக்குறாங்க. அவங்களுக்காக நான் ஜெயிக்கணும். அவங்களுக்காக நான் சோர்ந்து போகக்கூடாது. நான் வந்து பயங்கர எனர்ஜியோட தான் இருக்குங்கிறது அவங்கள பார்க்கும்போது தான் நானே என்ன சொல்லிப்பேன். சூப்பர் சூப்பர் சார். அதே மாதிரி இப்போ லால் சலாம் ஃபங்க்ஷன்ல நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். ஆனா ரஜினி சார் அவங்க கிட்ட பேசினது. ஸோ இருந்தாலும் நீங்க அதை வந்து வெளிப்படையா சொல்றீங்கன்னா எவ்வளவு ஜென்யூனா நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க அதை நீங்க வெளியே சொல்றீங்க அப்படின்னா அப்படின்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. கண்டிப்பா. ஏன்னா எனக்கு அவ்வளவு பெரிய ஒருத்தர் அவருக்கு அதை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. என் பையனோட அம்மா அவங்க வந்து அவங்க பேர் ரஜினி. அவங்களோட அப்பா வந்து ரஜினி சாருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. டைரக்டரும் கூட. அதனாலதான் பொண்ணோட பேர் வந்து ரஜினின்னு வச்சாரு. ரஜினி சார் மேலதான் வச்சாரு. ரஜினி சார் ஓட பேர் என் பொண்ணுக்கு வரணுங்கிறது தான் வச்சாரு. ஸோ அப்படிதான் எனக்கு பழக்கம். ஸோ நான் இந்த படத்துக்குள்ள வரும்போது என்கிட்ட இப்பதான் கதை சொல்லணும்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சார் வந்து என்னோட பையனோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு கேட்குறாங்க பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையம்மா அப்படிங்கும்போது அவங்க இல்லை இல்லை என்ன இதில் என்ன இருக்கு அங்கிள் நீங்கள் தாராளமாக சந்தோஷம் அங்கிள் உங்கள் கூடயே நடிக்கிறான் அப்படின்ட்டு. ஆமாம் நானும் இருக்கிறேன் படத்தில். சூப்பர் அங்கிள் ஆல் த பெஸ்டா பண்ணுங்க அங்கிள் சூப்பர் அங்கிள். அது அவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவர் அந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. அவர் அந்த பொண்ணு மனசை வந்து எந்த எக்காரணத்துக்கும் வந்து ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாரு. அண்ட் அந்த அந்த குணம் தான் எனக்கு தெரிஞ்சு அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒரு மிகப்பெரிய காரணம் நான் நினைக்கிறேன். அதை நான் ரொம்ப ஜெனுவனாக தான் ஃபீல் பண்ணி சொன்னேங்க. ஏன்னா எனக்கு பிடிச்சிது. அது அது எப்போ என்னோட பையனோட அம்மா ரஜினி என்கிட்ட சொன்னாங்களோ அந்த விஷயம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் சந்தோஷப்பட்டேன். லைக் சூப்பர் இப்படித்தானே இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு புரிதல் லைஃப்ல. நம்ம இந்த மாதிரி ஏதாவது யாரையாவது புண்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்ல இருக்கும்போது நம்ம அவங்க கிட்ட பேசிடணும். நம்ம என்னைக்குமே வந்து நம்மளோட திங்கிங்காக நம்ம 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 மட்டும் நம்ம நல்லா இருக்கணும் இல்ல நமக்கு ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக மற்றவங்களை பத்தி யோசிக்காம இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அதுல ஏதாவது ஒண்ணு தோணலாம் இல்ல ஏதாவது ஒரு வழி வரலாம். அதை நம்ம பேசிடணுங்கிறத நான் கத்துக்கிட்டேன் அதுல. நிச்சயமா நிச்சயமா சார். அதே மாதிரி நீங்க அட்ரஸ் பண்ணும்போதே எல்லாரும் இப்படி சொல்லுவாங்களான்னு தெரியல. என்னோட முன்னாள் மனைவின்னு சொல்லுவாங்க, இல்ல எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க, இல்ல பேர் சொல்லுவாங்க. ஆனா என் பையனோட அம்மான்னு நீங்க அவ்வளவு முன்னிறுத்துறீங்க. எனக்கு அது சொல்ல பிடிக்கல. அது அந்த வார்த்தை எனக்கு சொல்ல பிடிக்கல. அதனாலதான் நான் வந்து ரொம்ப அழகா இருக்கு அம்மாங்கிறதா சொல்றேன். நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன். நான் என்னோட போன்ல கூட பாத்தீங்கன்னா ஆரியன் மாம் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால வந்து அது ரொம்ப ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் அது. அண்ட் அதான் நான் ஏன் அது வந்து வெளிப்படையா பேசுறேன்னா என் ஒய்ஃப் ஜுவாலா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ் என் லைஃப்ல. அவங்களுக்கு தெரியும் என்னோட பாஸ்ட் எனக்கு எவ்வளவு முக்கியங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் எனக்கு அவங்க. அண்ட் அவங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆள். அவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது நிறைய நடக்கும். அது வந்து நம்ம காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. சிம்பிளிஃபையாக வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு பெண் அவங்க. ஸோ அந்த விதத்தில் அதனால என்னால் தைரியமாக பேச முடியுது. ஸோ ஏன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஆரியன் எங்க எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல். இன்ஃபேக்ட் ஆரியனும் ஜுவாலாவும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா என்னோட ஜாஸ்தி ஆரியன் வந்து ஜுவாலாவோட தான் விளையாடும். அந்த அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு நல்ல காட் இஸ் கைண்ட்னு சொல்லுவேன். எனக்கு வந்து எல்லாமே ஒரு நல்லபடியா இருக்கு இப்போ. அண்ட் ஆல்சோ என்னோட ஃப்ரெண்ட் சூரி அவர் வந்து சமீபத்தில் மீட் பண்ணி எல்லா விஷயமும் சால்வ் ஆச்சு. அதுக்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு என்ன கொஞ்ச நாள்ல தெரியும். என்ன தெரியும்னா படம் பண்ண போறீங்களா? இல்ல எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. அது 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 வெளிப்படையா நாங்க பேசுவோம் அதை பத்தி. ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும் லைஃப்ல. அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம வே ஃபார்வர்டு போறோங்கிறதா மேட்ரு லைஃப்.
சின்ன லைஃப் இதுல நம்ம ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு போச்சுக்கிட்டு இருக்கிறதுல ஒன்றும் இல்லை. பட் பாவம் அதுல என்னன்னா என் அப்பா கொஞ்சம் பாதிச்சிட்டாரு. மீட் பண்ணி பேசும்போது தான் புரிஞ்சுது அவருக்கும் எனக்கும் புரிஞ்சுது. அவர் சைடு 2 பேருக்கும் ஒண்ணு புரிஞ்சுது. மூணாவது ஒருத்தர் அந்த நல்லா விளையாடி இருக்காங்க உள்ள கேம்ங்கிறது. ஸோ அதான் நட்புக்குள்ள இல்ல ரிலேஷன்ஷிப்குள்ள இன்னும் ஒருத்தரை வந்து நம்ம ஈஸியா அந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்துட கூடாதுங்கிறது எனக்கு ஒரு புரிதல். ஸோ இது அவருக்கும் ஒரு புரிதல். ஸோ ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா லைஃப் இஸ் குட். நான் போன வாட்டி உங்ககிட்ட ஐ மீன் அந்த டிப்ரெஷன் டைம்ல நாங்க பேசியிருக்கிறோம். இப்போ நான் பேசும்போது திங்ஸ் ஆர் குட். இட்ஸ் நாட் திங்ஸ் ஆர் நாட் ஈஸி பட் திங்ஸ் ஆர் குட். ஓகே சூப்பர் சார். அடுத்ததா ரவிதேஜா அவர்கள் கட்டா குஸ்தி வந்து அவரும் உங்களோட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தெலுங்குல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் என் அண்ணன் மாதிரி நீங்கள் அப்பயே என் இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. அமீர் கான் அவர்கள் எப்படியோ அதே மாதிரி தான் ரவிதேஜா சார் அவர்கள் முன்னாடி உங்களுக்கு இருந்திருக்காரு, இப்போ இருந்துட்டு இருக்காருன்றது. ரவிதேஜா சார் வந்து ஒரு குரூஷியலான டைம்ல என் லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு. தெலுங்குல வந்து எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட் அப்படின்னா அது வந்து ரவிதேஜா சார். ஸோ ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவர்கிட்ட. பயங்கரமான காமெடி பண்ணுவாரு. மகாராஜானா சும்மாவா பேச்சுவார்த்தையிலே சிரிச்சுக்கினே இருக்கலாம் அவரோட. அந்த அளவுக்கு ஒரு என்டர்டெய்னர் அவரு. அண்ட் அதான் இன்னும் நிறைய அவரோட கம்பெனியோட சேர்ந்து நான் படங்கள் பண்ணணும்னு நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய படங்கள் வரும். ஸோ எனக்கு அந்த விதத்துல தெலுங்குல கிடைச்ச ஒரு நல்ல அண்ணன் அந்த இண்டஸ்ட்ரியில. அண்ட் எப்பவுமே அவரோட டச்ல இருப்பேன் நான். இப்போதான் அவருக்கு பர்த்டே முடிஞ்சது, நாள் முன்னாடி தான் பேசினேன். So I'm very happy to have such good people around, such big good people around. அக்ராஸ் தி இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்றது வந்து எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிருக்கீங்க. ஆல்ரெடி கார்டன் அப்படியான ஒரு படமா வச்சுக்கலாம். பிரபு சலமன் சார் தமிழ் டைரக்டர்ன்றனால தமிழ் படமா அப்படின்னு கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு வைங்களேன். ஆனா இப்போ ஒரு என்டிஆர் நீங்க பண்றது, ரவிதேஜா சார் நீங்க பண்றது, இல்ல மலையாளத்துல மோகன்லால் சார் நீங்க பண்றது, கண்டிப்பா அதுக்கு ஸ்பேஸ் ஓப்பன் ஆயிருக்குங்க. இப்போ சினிமா பாத்தீங்கன்னா எல்லாரும் கொலாபரேட் பண்ணி பண்றாங்க வேற வேற இண்டஸ்ட்ரீஸ்ல. பண்ணும்போது சைஸ் பெருசாகுது. ஸோ இன்னும் நான் கொஞ்சம் வளரணும்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் சைஸை பெருசு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த கொலாபரேஷன் நடக்கும். அதுல நான் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். அண்ட் அது நல்லது. ஏன்னா இன்னும் நிறைய விதமான கதைகளை சொல்லலாம், இன்னும் நிறைய ஸ்கேல் அமௌண்ட் பண்ணலாம், நல்ல பட்ஜெட்ஸ்ல வந்து ஷூட் பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் பண்றதுக்கு நான் ஆர்வமாக தான் இருக்கிறேன். ஸோ சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸோட படம் ப்ளூ ஸ்டார் பயங்கரமா நல்ல சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ நான் இன்னும் படம் பார்க்கல. ஏன்னா ப்ரொமோஷன்ஸ் இந்த டப்பிங் எல்லாம் போயிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம்னாங்க. ஸோ ரிலீஸ்க்கு முன்னாடியே சொன்னாங்க. மிஸ் ஆயிடுச்சு, 2 வாட்டி போக வேண்டியது, 2 வாட்டியும் மிஸ் ஆயிடுச்சு. சீக்கிரமா பாத்துருவேன். முன்னாடி பாத்துறணும், இல்லாட்டி அவங்க கேள்வி கேட்பாங்களே. கண்டிப்பா கேட்பாங்க. நான் பாத்துடுறேன். அதான் ஒன்ஸ் இது ரிலீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ கன்ஃபார்மா நான் உட்காந்து படம் பார்ப்பேன். அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் சாந்தனு அண்ட் அசோக் செல்வன். ஏன்னா உங்களுக்கு வந்து சாந்தனுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் இது. ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு, ரொம்ப இமோஷனலா இருக்கிறாரு இந்த சக்சஸ்க்கு அப்புறம் அவரு. பட் இது கரெக்டா இன்னும் நிறைய நல்ல வாய்ப்புகள் அவருக்கு வரும், அவர் தேடி வரும். அசோக் தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர், ஒரு பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டர், பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு. சிசிஎல்ல நாங்க நல்லா வைப் பண்ணுவோம் ஒன்னாவே. வெரி ஹாப்பி ஃபார் போத் ஆஃப் தம். பிருத்வி அவர்களுடைய கேரக்டர் பிருத்வி வந்து ஏன்னா நிறைய போஸ்டர்ஸ் பிருத்வி இல்லையா டக்குன்னு பிருத்வி ஸ்ட்ரைக் ஆகுது. அது படம் பார்த்தவங்களுக்கு நிறைய பயங்கரமா ரிசீவ் ஆச்சு. ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க எல்லாருமே. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் பிருத்வி ஆல்சோ. எங்க எல்லாருக்கும் வந்து கிரிக்கெட் வந்து ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணுதுங்கிறதா நான் சொல்லுவேன். அண்ட் இந்த வாட்டி நீங்க சொல்ற மாதிரி சிசிஎல் போறதுக்கு முன்னாடி அந்த படம் பார்த்துருந்தோம். ஏன்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஸோ எல்லாரும் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி 2 கிரிக்கெட் படம், ப்ளூ ஸ்டார், அதுல 3 பேரு, இங்க நானும் விக்ராந்த் 5 பேர் சிசிஎல் ஆடுற 5 பேர் 2 கிரிக்கெட் படம் கொடுத்துட்டு இப்ப சிசிஎல் ஆட போறோம். ஸோ இட் வில் பி வெரி எக்ஸைட்டிங். சூப்பர் சார். அடுத்த உங்களோட லைனப்பே வந்து பயங்கரமா இருக்கு. இப்போ ஆல்ரெடி ப்ராசஸ்ல இருக்க படம்னா மோகன்தாஸ் முடிச்சு ரெடியா இருக்கு, ஆரியன் ப்ராசஸ்ல இருக்கு, அப்புறம் ராம்குமார் சாரோட நீங்க பண்ற படம், அப்புறம் செல்லாயாவு சாரோட நீங்க பண்ற படம், அப்புறம் கோவில் சாரோட நீங்க பண்ற படம், அப்புறம் அருண்ராஜா சாரோட நீங்க பண்ற படம், 6 படம் இருக்கு. இந்த 6ம் என்ன மாதிரியான விஷயங்களா இருக்க போகுதுன்றத சொல்லுங்க. என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், 6ம் வேற வேற கதையா இருக்கும். எதுவுமே இது ஒருத்தரோட சம்பந்தம் இல்லாத கதைகளா தான் இருக்கும். இது தவிர்த்து இன்னும் 2 இருக்கு, அதை நான் இப்ப சொல்ல விரும்பல.
தமிழ்லையா? தமிழ்ல தான். அதை இப்ப கேட்டுக்கணும், ஏன்னா அமெரிக்கன் சார் இருக்கிறனால. இல்ல தமிழ்ல தான். ஓகே. ரொம்ப எக்ஸைட்டிங்கான டேஸ் அஹெட். நான் எதுக்காக இந்த 15 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டேனோ அந்த அந்த நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இந்த நேரத்தை நான் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி, நான் கரெக்டா ஒரு ஆக்டரா, ஒரு ப்ரொடியூசரா, ஒரு ஒரு சினிமா என்னை பார்த்து ரசிக்கிற ஒரு ஆடியன்ஸ்க்கு நான் எஃபர்ட் போட்டு நான் உழைச்சி நான் பண்ணேன். இந்த படங்கள் நான் கரெக்டாக பண்ணேன்னா எனக்கு இன்னும் ஆடியன்ஸோட மனசுல இன்னும் நல்ல இடம் கிடைக்குங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். முன்னாடிலாம் ஒவ்வொரு வாய்ப்பு தேடுறதுக்கு எனக்கு ஒரு வருஷம் ஆயிடும், கரெக்டான வாய்ப்பு. இப்போ எனக்கு கையில ஒரு 6, 7, 8 ஸ்ட்ராங்கான படங்கள் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் ரொம்ப நம்புறேன், நான் ஜெயிப்பேங்கிறது, இன்னும் ஜெயிப்பேங்கிறது. சூப்பர் சூப்பர் சூப்பர், பயங்கர பாசிட்டிவா இருக்கு நீங்க பேசும்போது. ஸோ இந்த 6 படங்கள்ல 2 படம் என்னன்னு நமக்கு தெரியுது. மோகன்தாஸ் வந்து ஒரு த்ரில்லர். ஒரு என்னன்னா, மோகன்தாஸ் நான் ஓடிடிக்காக எடுத்த படம். ஓகே. ஆனா ஓடிடி கரெக்டா எடிட்டிங் முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரொம்ப லேட் ஆயிடுச்சு கொஞ்சம். ஸோ ஓடிடிஸ் வந்து படங்கள் டைரக்ட் ஓடிடி வாங்க நிப்பாட்டிட்டாங்க. ஓகே. ஆனா நாங்க ரெடி பண்றது ஓடிடிக்காக தான். ஸோ எனக்கு தியேட்டர்ல அது எப்படி இருக்குங்கிற எனக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்தேன். சரி, இது தியேட்டருக்கு தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எடிட்டை மாத்தலாம். ஸோ இப்போ ரீஎடிட் போயிட்டு இருக்கு. ஏன்னா நான் பண்ண எடிட் வந்து, நான் பண்ண படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம். அது எப்படிப்பட்ட கண்டென்ட்னா, அது அப்பா அம்மாவும் பார்க்கலாம், பசங்களும் பார்க்கலாம். ஆனா ஒன்னா பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல, தனியா தான் பார்க்க முடியும். ஓகே ஓகே. ஸோ அது ஒன்னா பாக்குறதுக்கு என்ன பண்ணுமோ இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுதான் ரீஎடிட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு தியேட்டர்ல விடணுங்கிறது ஒரு சுச்சுவேஷன் வர்ற மாதிரி தெரியுது. அது வந்துருச்சுன்னா ஸோ அதுக்கு நான் ஏத்த மாதிரி ரெடி பண்ணி கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவேன். இல்ல டைரக்ட் ஓடிடி திருப்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது டைரக்ட் ஓடிடி கொடுக்கறதுக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா அதுக்காக தான் எடுத்த படம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல எல்லாருமே இனிமே ஓடிடி தான் ஃபியூச்சர், ஓடிடிக்கு ஒரு படம் பண்ணிடுங்க, சேஃப்டி ஒன்னு இருக்கணும், ஃபியூச்சர்ல தியேட்டர்ல யாருமே வரப்போறது பயந்துட்டோம் எல்லாம். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அதனால நான் எஃப்ஐஆர் வெயிட் பண்ணி தியேட்டர்ல கொண்டு வந்தேன். ஆனா அந்த படம் வந்து இல்ல ஓடிடிக்கு தான் போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ மேபி தியேட்டருக்கு வரும். அதுக்கப்புறம் ஆரியன், அது வந்து ஒரு காப் த்ரில்லர், கம்ப்ளீட்டா ராட்சசனோட டெட் கான்ட்ராஸ்ட்ல இருக்கும். அது எப்படிங்கிறது நீங்க படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம், ஏன்னா பையனோட பேரு. சோ அது ஆப்வியஸா அந்த கதையில எனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் யோசிச்சு பாத்துங்க. ராமோட பண்ற படம் பியூர் லவ் ஸ்டோரி. எஸ், என்னோட ஃபர்ஸ்ட் பியூர் லவ் ஸ்டோரி. சோ ஐ அம் வெரி எக்ஸைட்டட். 15 வருஷம் கழிச்சு முதல் காதல் கதை, ஃபுல் ஆன் காதல் கதை. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ராம் பயங்கரமா எஃபர்ட் போட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்கு புதுசா தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் 2 படத்துக்கு அப்புறம் இந்த 3ஆவது படத்தோட ஒரு லுக் அண்ட் ஃபீலே உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். அந்த வேர்ல்டே ரொம்ப புதுசா இருக்கும். அதுதான் கொடைக்கானல் ஷூட் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ அனௌன்ஸ் பண்ண செல்லாவோட படம், கோகுல் சார் கூட ஒரு படம். அது என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு தெரியும். ஜானர் மட்டுமே சொல்லலாமா சார்? செல்லாவோட ஜாலி தான், அது ஜாலி என்டர்டெய்னர், அது ஒரு என்டர்டெய்னர். கோகுல் சாரோட ஒரு என்டர்டெய்னர். ஆனா ரெண்டுமே வேற வேற என்டர்டெய்னர். அதுக்கப்புறம் அருண்ராஜ் காமராஜ் சாரோட இப்போ என்னால சொல்ல முடியாது, அது திருப்பி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும். அது நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு பண்ணணும்னு நினைச்ச ஒரு விஷயம். அது நடந்திருக்கு இதுல. அண்ட் அதுவும் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஃபர்ஸ்ட் லுக்லாம் வரும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னோட தம்பியை நான் லான்ச் பண்றேன். சூப்பர். இன்னும் 3 நாள்ல அவரோட படம் லான்ச். வாவ், சூப்பர் சார். வெரி எக்ஸைட்டிங் டைம்ஸ் அஹெட் அண்ட் ஐ அம் வெரி ஹாப்பி தட் God is kind. நம்ம கடவுள் நல்லா கருணையா இருக்கிறோம் இந்த டைம்ல. சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு உங்களோட அடுத்தடுத்த லைன் அப், உங்களோட ஸ்பீச். ஏன்னா நான் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் உங்களை நான் மீட் பண்ணிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டைம்லயும் உங்களை பார்க்கும்போது இருக்க பயங்கர மெச்சூர் ஆயிட்டே இருக்கு. நீங்க பேசுற விஷயம் நிறைய விஷயங்கள் டேக்அவேவா இருக்கு, எங்களுக்கு பாக்குறவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படியான ஒரு ஆம்பியன்ஸ்ல உங்களை மீட் பண்ணி உங்களோட என்டையர் கெரியர் பத்தி பேசினது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். இல்ல, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் நிறைய இடத்துல பேசினேன் சமீபத்துல அபவுட் ஜேர்னி. அந்த நான் அவ்வளோதானா அப்படின்னு நினச்சது வந்து இந்த கிரவுண்டில் தான். ஸோ நம்ம முன்னாடி பேசுன மாதிரி அண்ட் அதே இடத்துக்கு என்னை கூப்பிட்டு வந்து இவ்வளோ இமோஷனலான ஒரு இடத்துல வந்து நீங்கள் என்னோட 15 இயரோட ஜேர்னி வந்து அதை பற்றி பேசுகிறீங்க. அண்ட் அங்கேருந்து இன்னைக்கு தலைவரோட கிரிக்கெட் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதோட பெட்டரான ஒரு, எனக்கு தெரிஞ்சு இமோஷ்னலான ஒரு மொமெண்ட் எனக்கு
இந்த 15 இயர்ஸ் ஜேர்னியில் என்னால் சொல்லவும் முடியாது. இதுதான் மேக்ஸ் எமோஷன் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட் இஸ் வெரி லவ்லி. நீங்கள் எல்லாரும் எஃபர்ட் எடுத்து தான் இது பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியும். ஸோ வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. வெரி ஹாப்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம் சார். தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிக்கும் லால் சலாம் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.